தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது ராஜ்யம். சிரியாவின் தலைநகர் டமஸ்கின் புறநகர் பகுதியில் உள்ள சட்னையா நிலவரையில் சிறை வைக்கப்பட்டவர்களை தேடி உறவினர்கள் படையெடுத்துள்ளனர். இங்கு நடந்திருப்பவை பதவி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் கொடுமைகளை வெளிக்கொணர்வதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் வகையில் உள்ள இந்த நிலவரை சிறைச்சாலை ஜனநாயகத்தின் பாதாள குழி எனவும் விமர்சிக்கப்படுகின்றது. அஷாத்தின் ஆட்சி காலத்தில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை வைக்கப்பட்ட தங்களுக்கு அன்புக்குரியவர்களை தேடி உறவினர் படையெடுத்து வருகின்றனர். இதனால் அங்கு ஏற்பட்ட அரசியல் புரட்சி சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்கான வாசல்களை திறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மனித உரிமை மீறல்களுக்கு பெயர் போன இந்த சிறைச்சாலை தரிசுப்பாலை நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு காண கிடக்கும் காட்சிகள் கைதானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அமைந்துள்ளன. பொதுமக்களை தடுத்து வைப்பதற்கும் சித்திரவதை செய்வதற்கும் மக்களை கொலை செய்வதற்கும் இந்த சிறைச்சாலை பயன்படுத்தப்பட்டது என மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது பஷார் அல் ஆசாத் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் ஷைட்னயா சிறையில் வாயில் நூற்றுக்கணக்கானவர்களால் நிரம்பி வழிகின்றது. ஞாயிற்றுக்கிழமை கிளர்ச்சியாளர்கள் சிரிய தலைநகரை கைப்பற்றிய வேளை சைட்னியா சிறைச்சாலையில் இருந்து பலரை விடுவித்ததாக தகவல்கள் தெரிவித்தன. பெண்கள் சிறைக்கூடத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயங்குவதை வீடியோக்கள் காண்பித்தன. இந்த நிலையில் சிரிய கிளர்ச்சிக்கு பின்னர் அங்கிருந்து முதல் கட்டமாக 75 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அவர்கள் மீட்கப்பட்டனர். சிரியன் தலைநகர் டமஸ்கஸ் மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகரங்களில் இயங்கி வரும் இந்திய துணை தூதரகத்தின் முயற்சியின் மூலம் 75 இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். இவர்களில் 44 பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்களாவார். மீட்கப்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக லெபனான் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அங்கிருந்து விமானங்கள் மூலம் இந்தியா அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் நிலவும் சூழலை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய இடைக்கால பிரதமர் இதற்கிடையில் சிரியாவின் புதிய இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே HDS படை கைப்பற்றி ஆட்சி செய்த சிரிய பகுதிகளுக்குள் பிரதமராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கடந்த 1971 ராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபிஷ் அல் ஆசாத் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார். 29 ஆண்டுகள் சிரிய அதிபராக இருந்த அவர் 2000ஆம் ஆண்டில் காலமானார். அவரது மகன் பஷார் அல் ஆசாத் கடந்த 2000 ஜூலை 17 அதிபரானார். அவர் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக சன்னி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஆசத்துக்கு ஈரான் ரஷ்யா ஆதரவு அளித்தன. கிளர்ச்சி படைக்கு துருக்கி அமெரிக்கா ஆதரவு அளித்தன. கடந்த 2014 சன்னி பிரிவைச் சேர்ந்த ISIS தீவிரவாத குழு சிரியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றியது. அதிபர் ஆசாத் படைகள் கிளர்ச்சி படைகள் இடையிலான போர் பல ஆண்டுகள் நீடித்து இதில் சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். பின்னர் ரஷ்யா ஈரானில் ஆதரவால் அதிபர் ஆசாத்தின் கையோங்கி ISIS தீவிரவாத அமைப்பின் பிடியிலிருந்து பகுதிகள் மீட்கப்பட்டன. இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து சிரிய அதிபர் ஆசாத்தின் ராணுவத்துக்கு ரஷ்யா ஈரானின் ஆதரவு படிப்படியாக குறைந்தது. கடந்த 1 சிரியாவின் அலபோ நகரை கைப்பற்றியது. அடுத்தடுத்து பல்வேறு நகரங்களை கைப்பற்றிய HDS படை வீரர்கள் சிரிய தலைநகரை கைப்பற்றினர். மறுபக்கத்தில் சிரியாவில் நடப்பது எல்லாம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் கூட்டு திட்டத்தின் ஒரு பகுதி என ஈரானின் உச்ச தலைவர் அஜித்துல்லா அலி கமேனி கூறியுள்ளார். அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்.
தெரியப்படுத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அல் ஆசாத் கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நிலையில் ஹயாத் தஷ்ரி அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சிப்படை சமீபத்தில் தலைநகர் டமாஸ்கை கைப்பற்றியது. இதன் மூலம் அதிபர் அசாத் குடும்பத்தின் 54வது ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது மட்டுமன்றி 13 ஆண்டுகால உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து அசாத்தின் பதவி கவிழ்க்கப்பட்டதன் பின்னர் வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டன, போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது, கடைகளும் திறக்கப்பட்டன. சிரியாவின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று, சிரியாவில் புதிதாக அமைந்துள்ள அரசு எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து உலக நாடுகள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. இத்தகைய சூழலில்தான் சிரியாவில் நடந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு திட்டத்தின் விளைவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளன என ஈரானின் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளதாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்தது. மேலும் துருக்கியை மறைமுகமாக சாடிய அவர் ஒவ்வொரு நாட்டின் இலக்கும் வேறு என்றும் ஒரு நாடு சிரியாவின் நிலங்களை கைப்பற்ற முயற்சித்தால் அமெரிக்க இந்திய பிராந்தியத்தில் தனது நிலையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். மறுமுனையில் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்ற நிலையில் அவரது தந்தை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கிளர்ச்சியாளர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஆசாத்தின் தந்தையும் சிரியாவின் முன்னோடியுமான ஹபீஷ் அல் ஆசாத் 2000ஆம் ஆண்டில் இறந்தார். இதையடுத்து குடும்பத்தின் மூதாதையர் கிராமமான ஹர்தஹாவில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட ஆஷாத்தின் தந்தையின் சவப்பெட்டியை தோண்டி எடுத்த கிளர்ச்சியாளர்கள் அதற்கு தீ வைத்துள்ளனர். இங்கிலாந்தை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரின் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி கிளர்ச்சியாளர்கள் அசாத்தின் அலாவைட் சமூகத்தில் லாதாகிய மையப்பகுதியில் அமைந்துள்ள கல்லறைக்கு தீ வைத்தனர். சாமத்தின் சில பகுதிகள் எரிந்து சேதமடைந்ததையும் வெளியான காட்சிகள் காட்டுகின்றன. ஆயுதமேந்திய கிளர்ச்சி போராளிகள் குடும்பத்தில் எரிக்கப்பட்ட ஹபீஸ் அல் ஆசாத்தின் கல்லறையின் மீது நின்று புகைப்படம் எடுப்பதையும் வெளியான புகைப்படங்களில் காண முடிகின்றது. என்னதான் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.